நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ராகுல் பூஜான்ற ஒரு தம்பதி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்களோட கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்குது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ராகுல் வேலை பாக்குறாரு, பூஜா வீட்டுல தான் இருக்காங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பூஜாக்கு திடீர்னு நம்ம வேலைக்கு போனா என்ன, கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மும்பையில இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய வேலை கிடைக்குது. நான் கண்டிப்பா அந்த வேலைக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா குடும்ப சூழல் காரணமா நம்ம வேலைக்கு போறது சரியா இருக்காது, நீ வீட்லயே இருன்ற மாதிரி ராகுல் சொல்றாரு. இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுது. சண்டைக்கு அப்புறம் அந்த பூஜா என்ன முடிவெடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் பூஜான்ற ஒரு தம்பதியை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலையில இருக்காரு. கை நிறைய சம்பளம் வருது. அது மூலியமா ஒய்ஃப் அப்பப்ப வெளியெல்லாம் கூட்டு போயிட்டு இருக்காரு. ராகுலை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் தவறி இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ராகுல பாட்டி தான் வளர்த்திருப்பாங்க. அதாவது ஒரு 10 வயசு இருக்கும் போதே ராகுலோட பேரண்ட்ஸ் தவறி இருப்பாங்க. பாட்டி தான் நல்லபடியா வளர்த்திருப்பாங்க. பாட்டி தான் அந்த மேட்ரிமோனி மூலியமா பொண்ணெல்லாம் தேடி ஒரு ஸ்டேஜ்ல பூஜாவை பார்த்து ரொம்ப பிடிச்சி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ பாட்டி மேல ரெண்டு பேருமே ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. இந்த பூஜா இருக்காங்கல்ல, பாட்டியை நல்ல விதமா கவனிச்சுக்கிறாங்க. இவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இத்தனை வருஷம் பாட்டி நம்மள பாத்துக்கிட்டாங்க, இப்ப பாட்டியை நம்ம பாத்துக்கிறோம், நம்ம ஒய்ஃபுமே நல்லபடியா பாத்துக்கிறான்ற மாதிரி இவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இவங்களுக்குள்ள சின்னதா கூட பிரச்சனை வர மாட்டேங்குது. லைட்டா கோவப்பட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட உடனே சால்வ் ஆயிருது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒத்துமையா தான் இருக்காங்க. பூஜா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வேலைக்கு போனோம் போல இருக்கு, வீட்லயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, நான் வேலைக்கு போகவான்னு கேட்கும் போது, இல்ல என் பாட்டியை நீ பாத்துப்பேன்னு நினைச்சேன், நீ பாத்துக்கிற மாதிரி வராது, நம்ம வேலைக்கு ஆளை கூட போடலாம், ஆனா நீ பாத்துக்கிற மாதிரி வராது, சரி ஓகே உனக்கு வேலைக்கு போறது பிடிச்சிருக்குன்னா நீ ட்ரை பண்ணு, நீ அப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுமே ஒவ்வொரு ஜாபுக்கா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பூஜா இருக்காங்க பாத்தீங்களா, வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஓரளவுக்கு இவங்களுக்கு நிறைய நாலேஜ் தான் இருக்கும். அது மூலியமா நிறைய இடத்துல இவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ரேண்டமா இவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது சரி மத்த ஸ்டேட்டா இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் தான் இவங்க அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களோட ரெஸ்யூம் ஒரு இடத்துல ஃபில்டர் ஆகி இவங்களுக்கு மும்பைல ஒரு ஆஃபர் வருது. அதுவும் சூப்பர் ஆஃபர் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களே ஒரு 35,000 40,000 சேலரிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 1.5 லட்சம் ரூபாய் சேலரிக்கு ஒரு வேலை இவங்களுக்கு வருது. ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான், இவங்க போனா கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, ராகுல் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ராகுல், இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, என்னோட கனவு இதுதான், இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்ன்றதான் என்னோட கனவு, அது அமைகிற மாதிரி இருக்கு, நம்ம பேசாம நீங்களும் நானும் சேர்ந்து மும்பைக்கு போயிடலாமா, மும்பையில உங்களுக்கான ஒரு வேலையை பார்த்துடலாம்ல, நீங்க அங்க ஒரு வேலையை பார்த்துக்கோங்க, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னும் போது இவரை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிறாரு. அதாவது பாட்டி எப்படி விட்டுட்டு போறது, பாட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்ந்த இந்த வீட்டுல தான் வாழணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை இருக்கும். இதை தாண்டி உடனே இவருக்கு வேலை கிடைக்குமா என்னன்றது தெரியல. நம்ம மும்பைக்கு போயிட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. என்ன தயங்குறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறது லேட் ஆச்சுனாலும் பரவாயில்ல, என் சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாட்டி இங்கதான் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா பாட்டி இங்க இருக்கட்டும், நம்ம நடுவுல பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இதுல மட்டும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இல்ல நான் பாட்டியை என் கூட தான் வச்சுப்பேன், பாட்டி இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா நானும் இங்கதான் இருப்பேன், நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே இறேன், அப்படி இல்லைன்னா நீ அங்க வேலை பார்த்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேலன்ஸ் பண்ண முடியுமா பாக்குறேன், இல்லைன்னா நீ ஏதாவது டிரான்ஸ்பர் வாங்க முடிஞ்சா இங்க கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஆகிற விஷயம் கிடையாது. பூஜா என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் எப்படிங்க ஆகும், அந்த இடத்துல தான் அந்த கம்பெனியோட பிரான்ச் இருக்கு, இது பெரிய வாய்ப்பு, நீங்க சீக்கிரமா சொல்லுங்கன்னும் போது இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் ஆர்குமெண்ட்லாம் வருது. ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வந்துகிட்டே இருக்கு. பூஜா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, என்ன ஆனாலும் சரி அந்த வேலைக்கு நம்ம போகணும்ன்ற மாதிரி. இது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆர்குமெண்ட் தான் முதல்ல வருது. ஆனா போக போக ஆர்குமெண்ட் எல்லாமே பெருசாகுது. இது எல்லாத்தையும் பாட்டி கவனிக்கிறாங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட இங்க இருந்துக்கிறேன் ராகுல், நீ பூஜாவை கூட்டிட்டு போன்ற மாதிரிலாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா ராகுல் ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாட்டி வளர்த்தாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு போக கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை பெருசாகிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு ஸ்டேஜ்ல பூஜா என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த இடத்துக்கு போவேன், நீங்க தடுத்தீங்கன்னா நீங்க எனக்கு தேவையில்லை, நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது இவர் உடஞ்சு போயிடுறாரு.
என்ன பூஜா சட்டுன்னு இப்படி சொல்லிட்டான்ற போது இவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இதுக்கு மேல வாம் விருப்பம் பூஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்கிறது பூஜாவோட பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வருது இல்ல. அவங்களுமே அவங்க பங்குக்கு பேசி பாக்குறாங்க. அதாவது 2 பேரையும் திரும்பி சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. எதுவுமே செட் ஆகிற மாதிரி இல்ல. நான் டைவர்ஸ் பண்ணிக்க போறேன்னு பூஜா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட உறுதியா சொல்லிடுறாங்க. ராகுலாலையும் எதுவுமே சொல்ல முடியல. சரி அவளோட முடிவு இதுதானா, நம்ம என்ன பண்ண முடியும், டைவர்ஸை தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பூஜா இருக்காங்கல்ல, டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது கூட பாட்டி இருக்காங்கல்ல, என்னமா இப்படி பண்ணிட்டு, அதாவது அந்த ப்ராசஸ் நடக்கும் போதே பாட்டி வந்து மனசை மாத்துறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா பூஜா மசீர மாதிரி இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல டைவர்ஸை வாங்கிட்டாங்கல்ல, இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த வேலைக்கும் போயிடுறாங்க. அந்த வேலையுமே வந்து இவங்களுக்கு சூப்பரா செட் ஆயிருது. மாசம் பிறந்தா 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. அது மூலியமா நம்ம விருப்பப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். நிறைய நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற ஆசை இருந்தது. ஹஸ்பண்டுமே நல்லா தான் நம்மள கூட்டு போனாரு. ஆனா நம்ம தனியாவே லைஃப் என்ஜாய் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லனா ஃபியூச்சர்ல யாரையாவது பிடிச்சா அவரை கூட நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இவங்களுமே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஒரு ஆபீஸ்ல சேர்ந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல இவங்க பொசிஷனை விட கம்மியா அமித்ன்ற ஒரு நபர் இருப்பாரு. அந்த அமித் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமித் தான் இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே அமித் கிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு. அமித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு. இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகல. ரொம்ப ஜோவியலா பழகுறாரு. இவங்களுக்குமே பிடிச்சிருக்கிறதுனால ஜாலியா பழகுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவுட்டிங் எல்லாம் போறாங்க. இந்த வீக்கெண்ட் எல்லாம் வந்தா 2 பேருமே சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அமித்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில சில பிசினஸ் வேலை எல்லாம் பண்றேன், அதுல கொஞ்சம் லாஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து அப்பாவுக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட எப்படி கேட்கறதுன்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காரு. பூஜாவும் இதுக்கெல்லாம் போய் எதுக்கு தயங்கிட்டு இருக்க, எவ்வளவு வேணும், 40,000 ரூபாய் தானே, நான் தரேன்ற மாதிரி இவங்க காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு வாட்டி கேட்டாரு பாத்தீங்களா, அப்படியே வந்து ஒரு மாசம் ஓடுது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வேற ஒரு பெரிய அமௌண்ட் கேட்கிறாரு. பூஜாவும் வந்து சரி நம்ம லவ் பண்றோம், தந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா பூஜாக்கு அமித் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அமித் தொடர்ச்சியா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்றாரு, இவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, இவன் என்ன அடிக்கடி காசு வாங்கிட்டு இருக்கான். சரி ஓகே ஏதோ பண்றான், அதாவது வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் சால்வ் ஆயிடும், இவனை கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளை விட பொசிஷன் கம்மியா இருந்தாலும் நல்லவனா இருக்கான், நமக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே தானே போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க காசு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கிட்டே காசு கம்மியா தான் இருக்கும். இல்லன்னும் போது அவரு கடன் கேட்கும் போது இவங்க இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் கொஞ்சம் கோவப்பட்டு எல்லாம் பேசுறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது, என்ன இப்படி பேசிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. அடுத்த நாள் இவங்க எப்பவுமே போல வேலைக்கு வந்துடுறாங்க. ஆனா அமித் வேலைக்கு வராம இருக்காரு. ஐயோ என்னாச்சு, ஒரு பிரச்சனைன்னு சொல்லி காசு கேட்டான், நம்ம கூட காசை தராம விட்டுட்டுமே, அதனால்தான் வந்து அவனால வர முடியல போல, நம்ம பேசாம காசை தந்துட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட காசெல்லாம் இருக்கு, ஆனா எதுக்கு நம்ம தந்துகிட்டே இருக்கோம், அதனால என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு காசை தரலாம்னு நினைக்கும் போது அவர் பிரச்சனையும் சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு மனசு வந்திருக்காது. ஆனா இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு, நம்ம வந்து அவன் கேட்கும் போது காசை தந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கட்டிக்கலாம்னு நினைக்கிறோம், அப்படி இருக்கும் போது அவனுக்கு காசு தரதுல என்ன பிரச்சனை, நம்ம தேவையில்லாம பண்ணிட்டோம்னு யோசிக்கும் போது இப்ப அவரோட அட்ரஸ் எங்கன்றத இப்ப ஆபீஸ்ல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் இவங்க அடிக்கடி வெளியெல்லாம் போய் சுத்தி இருந்தாலும் அவரோட வீடு எங்க இருக்குன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். இவங்களுமே வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அமித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. அதாவது வந்து அவருக்கு குழந்தையே இருக்கு, 4-5 வயசுல ஒரு குழந்தையே இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க. இது எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சமயம் அமித் இருக்க மாட்டாரு, ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஒய்ஃப் இவங்களை பார்த்தோன்னே யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது என்னன்னா, அமித்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆனவர் தான் இருந்தாலுமே இந்த பூஜா கிட்ட பழகிட்டு இருந்திருப்பாரு. அடிக்கடி பூஜா கிட்டே ஒரு போன்ல பேசுறது, பூஜா கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதெல்லாம் ஒய்ஃபுமே கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு தானே வரணும், ஒய்ஃப் வீட்டுல செக் பண்ணும் போது போட்டோ எடுத்ததெல்லாம் தெரியுது. ஓஹோ நீ தான் அவளா, இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை விட்டு தள்ளியே இருன்னு பேசும்போது எது ஹஸ்பண்டா, அப்ப வந்து நம்மள இவ்வளவு நாள் ஏமாத்திருக்கானா அப்படின்ற மாதிரி பூஜா உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அமித்தை பொறுத்த வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகலன்ற மாதிரிதான் ஸ்டார்டிங்ல இருந்து பழகிருப்பான். ஆனா கல்யாணம் ஆயிருக்கு, காசுக்காக நம்ம கிட்ட பழகிருக்கான் போலன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்பதான் அமித் வராரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அமித் அந்த இடத்துக்கு வராரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது இவங்களுமே அமித்தை வந்து 4 திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா அமித்துக்காக நிறைய இவங்க செலவு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு 10-15 லட்சத்துக்கு மேல அவனுக்கே தந்திருப்பாங்க. அப்பப்ப அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ற மாதிரி காசை வாங்கிக்கிட்டே இருந்திருப்பான். எல்லாமே போச்சா, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டுலாம் வாங்க முடியாதுன்ற ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. சேவிங்ஸை இவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து லைஃப் வந்து ஜாலியா சுத்துறது, இப்ப வந்து அவருக்கு கடனா தந்தது பெரிய அமௌண்ட், இதை தாண்டி சுத்துறதுக்குமே இவங்க தான் செலவு பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்றது, எல்லாம் நம்ம சேவிங்ஸே எதுவுமே பண்ணாம இப்படி செலவு பண்ணிட்டுமேன்ற மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் வேற ஆயிடுச்சுல, அந்த கஷ்டத்துலயும் இருக்காங்க. வேலை எதுவுமே ஓட மாட்டேங்குது. இவங்க கடைசி சில நாட்களா வேலையை சரியா செய்யல.
அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க வேலையை சரியா செய்யலன்ற மாதிரி மேல் இடத்துக்கும் தகவல் போகுது. வேலையை விட்டு அப்பப்ப தூக்கிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுல இந்த வாட்டி இவங்களை தூக்கிடுறாங்க. இது இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலா வந்து மும்பை சிட்டில வந்து அந்த செலவுலாம் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. இவங்க 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினதுனால அது இவங்களுக்கு பெருசாவே தெரியல, ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க கிட்ட சேவிங்ஸும் கிடையாது இல்ல. 1,50,000 சம்பாதிக்கும் போது சேர்த்து வைக்கணும், அப்பதானே பின்னாடி யூஸ் ஆகும். இவங்க சேர்த்தும் பெருசா வச்சிருக்க மாட்டாங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்ற மாதிரிலாம் சிலர் சேர்த்து வைப்பாங்கல்ல கவனமா, அந்த மாதிரியே இவங்க சேர்த்து வைக்கல. இப்ப வேலை போனோம்னா ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதாவது வேற வேலை தேடணும்ன்ற மாதிரி மும்பை சிட்டில தேடிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் காலி ஆயிருது, இவங்களுக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. சரி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்ப்போம், அமித் கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்ப்போம்னா, நானே ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கேன், என்கிட்ட எல்லாம் காசு இல்லைன்ற மாதிரி அவனுமே, அதாவது ஏகப்பட்ட காசு வாங்கியிருக்கான், அதுதான் இவங்க கேட்கறாங்க. ஆனா என்கிட்ட எல்லாம் காசு இல்லைன்ற மாதிரி ரொம்ப அலட்சியமா பேசி இவங்களை அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கப்புறம் மும்பை சிட்டில நம்ம சர்வைவ் பண்ண முடியாது, நம்ம திரும்பி பழையபடி நம்மளோட ஊருக்கே போயிடலான்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் வந்து ஹஸ்பண்ட திரும்பி போய் பார்த்தா என்ன, ராகுல திரும்பி போய் பார்த்தா என்ன, நம்ம வந்து ராகுல் கூடயே திரும்பி சேர்ந்துட்டா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த இதுல வந்து 2-3 வருஷம் ஓடி போயிருக்கோம். இந்த கேப் இவங்க வந்தாங்க பாத்தீங்களா, இதுல 2-3 வருஷம் ஓடி போயிருக்கோம். இப்ப போனா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, அவரு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருப்பாரான்ற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய கேள்வி. சரி நம்ம பார்க்க தான் போலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு இவங்க வாழ்ந்தாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ராகுலுக்கு பக்கத்துல வேற ஒரு வயசு பொண்ணு இருக்காங்க. சோ அதே மாதிரி பக்கத்துல ஒரு கை குழந்தை இருக்கு. இத பாக்குறவங்க ஒருவேளை வந்து நம்ம போனதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தையே பிறந்துருச்சு போல, இதுக்கப்புறம் நம்ம போய் பேசுறது சரியா இருக்காதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அவரையே சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா நம்ம இப்படி பண்ணி அமித்னு ஒருத்தங்கிட்ட ஏமாந்து இப்ப இப்படி இருக்குமேன்ற மாதிரி இவங்களை நினைச்சு இவங்களே ரொம்ப வேதனைப்படுறாங்க. சரி இவரோட லைஃபை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இவர் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்ம கிளம்பிடலாம்னு நினைக்கும் போது சட்டுன்னு பாட்டி எதிர வந்து நிக்கிறாங்க. இவங்க பாட்டி கிட்ட எதுவுமே பேசாம சட்டுன்னு கிளம்ப பார்க்கும் போது நில்லுமான்ற மாதிரி பாட்டியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ போனதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு கவலைப்பட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது, அதான் இன்னொன்னு பொண்ணை இப்ப கல்யாணம் பண்ணிட்டாருல அப்படின்னும் போது, என்னமா சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு வந்து யார் தெரியுமா, அவனோட ஃப்ரெண்டா ஒருத்தனை உனக்கு தெரியும்ல விக்ரம்ன்ட்டு, அந்த விக்ரமோட தங்கச்சி சோனு தான் இது அப்படின்னும் போது, ஓஹோ தங்கச்சியா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சோனு இப்ப எதுக்காக இந்த வீட்டுல இருக்காங்கன்னா, சோனுக்கு அண்ணன் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இவன் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோனுவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து சிங்கிள் மாமா மாறி இருப்பாங்க, அதாவது கை குழந்தையோட தனியாளா மாறி இருப்பாங்க. அதனால வந்து இங்க வேலைக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. பாட்டியை பாத்துக்கிறதுக்கு யாராவது வீட்டுல இருக்கணும்ல, அப்படி வரவங்க குழந்தையும் கையோட தூக்கிட்டு வந்துருவாங்க, பாட்டியும் குழந்தைய பாக்குறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. சோ அவன் இந்த இடத்துல என்ன பாத்துக்கிறதுக்காக தான் இருக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்றத பாட்டி புரிய வச்சிட்டு இருக்காங்க. நீ முதல்ல உள்ள வா அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள கூட்டு வந்துடுறாங்க. பூஜாக்கு வந்து ராகுலை பார்க்கவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா ராகுலுக்கு ஒரு பெரிய விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ராகுல் இவங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஒரு 3-3.5 வருஷம் கழிச்சு பாக்குறாங்கல்ல, அதனால ராகுல் ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி கேட்கிறாரு. ரொம்ப வீக்கான மாதிரி இருக்காங்க. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து திரும்பி உங்களை பார்க்கலாம், உங்க கிட்ட சேர்றத பத்தி நான் யோசிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா வந்து நீங்க 2 பேரும் ஜோடியா மாறிட்டீங்கன்னு நினைச்சு கிளம்பும் போதுதான் பாட்டி எல்லா விஷயத்தையும் புரிய வச்சாங்கன்னு எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் இவங்க மேல பெருசா கோவம்லாம் இருக்காது, இன்னும் நம்மள புரிஞ்சுக்காம இப்படி போயிட்டாலேன்ற மாதிரி கஷ்டம் தான் பட்டிருப்பாரு. இப்ப திரும்பி இவங்க இந்த நிலைமையில இருக்கும்போது, நீ இதுக்கப்புறம் இங்கேயே இரு, நீ இதுக்கப்புறம் இங்கே இரு, நம்ம சேர்றதை பத்தி கூட அப்புறமா யோசிச்சுக்கலாம், உனக்கு விருப்பம் இருந்தா நம்ம அதை யோசிச்சுக்கலாம், நீ ஆனா இங்கேயே இரு, கம்ஃபர்டபுளாவே இருன்னும் போது இவங்களுமே இங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி இவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் மலர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், ராகுல் மாதிரி ஒருத்தரை விட்டுட்டு நம்ம போயிருக்கவே கூடாதுன்ற மாதிரி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுலுக்குமே வந்து திரும்பி இவன் நமக்கு கிடைச்சிட்டான்ற மாதிரி சந்தோஷம் இருக்கு. சோ திரும்பி இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க, பாட்டி கூட ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.